வணக்கம். என் பேர் தாமஸ். நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா, நாளைக்கு நிஃப்டியினுடைய மூவ்மெண்ட்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத வந்து அனலைஸ் பண்ண போறோம். இன்னைக்கு நடந்து முடிஞ்ச சார்ட்டை வச்சு. இது வந்து ஒரு ப்ராபபிலிட்டி அனலைஸ் தான் இது. இந்த ப்ரெடிக்ஷன் வந்து 100% கரெக்டாக இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம எதையும் சொல்ல முடியாது. ஏன்னா மார்க்கெட்டை நெவர் எவர் ப்ரிடிக்ட் எனிவன். யாராக இருந்தாலும் மார்க்கெட்டை வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறதுன்றது சாத்தியமில்லாத ஒன்று. நம்ம இப்போ எப்படி இது என்ன பேஸில் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னாச்சுன்னா, இதை லிக்விடிட்டி ஜோன் வந்து மார்க் பண்ண போகிறோம். மார்க் பண்ணி அதை பார்க்க போகிறோம். அடுத்தது எஃப்இஜி ஆர்டர் பிளாக் ஃபுல்லாகவே வந்து ஸ்மார்ட் மணி கான்செப்டில் வந்துட்டு நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் மெத்தடான அந்த இண்டிகேட்டர்ஸு, மூவிங் ஆவரேஜ் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை. கம்ப்ளீட் வந்து ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி ஆனால் ஒரு அனலைஸு. நிறையா யூடியூப்ஸ் வந்து இருக்குது உங்களுக்கு, இண்டிகேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் அதையும் பாருங்கள். இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ப்ரைஸ் ஆக்ஷனை வந்து பேஸ் பண்ணது ஸ்மார்ட் மணி கான்செப்ட். இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறேன்னா, லிக்விடிட்டி ஜோனை வந்துட்டு மார்க் பண்ண போறேன். இது வந்து 4 ஹவர் சார்ட். இது 4 ஹவர் சார்ட்ல வந்து பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சில க்ளூலாம் வந்து சொல்றேன் நான். இந்த லிக்விடிட்டி ஜோன் அப்படின்ற இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட் வந்து எப்படின்னா, விக்கு வருது பார்த்தீங்களா? விக்கு எல்லாமே வந்துட்டு லிமிட் ஆர்டர்ஸ் வந்து அங்க இருக்கு அப்படின்றது தான் வந்து இருக்குன்றது மாதிரி தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா, இந்த இடத்துல பாருங்க, நான் கொஞ்சம் ஜூம் பண்றேன். இங்க பாருங்க, இது வந்து 4 ஹவர் சார்ட். இன்னைக்கு லாஸ்ட் சார்ட் இது. விக்கு வந்து மேலே வந்து விக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்ததுல வந்து ஒரு விக்கு இருக்கு. அதுக்கப்புறமா இந்த இது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு விக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த லெவல்ன்றது வந்துட்டு என்னவா இருக்கு அப்படின்னாச்சுன்னா, ப்ரைஸ் பாருங்க அந்த லெவலுக்கு மேலே வந்து போகாம கீழே கீழே இறங்கியிருக்கு. ஸோ அதனால இந்த இடத்துல வந்துட்டு நிறைய லிமிட்ஸ் ஆர்டர் வந்து இருக்கு. லிமிட் ஆர்டர். இந்த லிமிட் ஆர்டர் இருக்கிறதால தான் வந்து ப்ரைஸ் வந்து மூவ்மெண்ட் ஆகல. அதை வந்து நம்ம இன்னைக்கு வந்துட்டு மார்க் பண்ண போறோம். அப்ப எந்தெந்த இடத்துலலாம் இருக்கு அப்படின்னாச்சுன்னா, இன்னைக்கு நடந்ததை வச்சு பார்க்குறப்ப இந்த 2 இதையும் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். நான் வந்து ஒரு ரெக்டாங்கிள் இதை ஒன்று போட்டுக்கிறேன் நான். ஓகே. இந்த இதுல இருந்து மார்க் பண்றேன் நான். இந்த விக்க கம்ப்ளீட்டா வந்துட்டு ஓகே. இதை வந்துட்டு மார்க் பண்ணிட்டேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இதுக்கு மேல இருக்கிறத வந்து மார்க் பண்ண போறேன். இதுக்கு மேல அப்படின்னாச்சுன்னா, இங்க இருக்கு. இந்த இடத்துல இருக்கு. இந்த இடம் வந்துட்டு ஒரு லிக்விடிட்டி ஜோன் அது. இந்த இது கம்ப்ளீட்டா வந்து இந்த இடம் வந்து பாருங்க. இந்த இடத்துல வந்துட்டு பிரைஸ் வந்து இந்த நான் சொல்றது மவுஸ் வச்சு காட்டுறேன் பாருங்க. இந்த இடத்துல வந்துட்டு பிரைஸ் வந்துட்டு ஒரு ட்ரை பண்ணியிருக்கு மேல போறதுக்கு. ஆனா மேல போக முடியாம வந்து இறங்கியிருக்கு. ஸோ அப்ப இங்க வந்துட்டு ஒரு லாங் விக் ஒண்ணு வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அத வந்து நான் இப்ப வந்துட்டு மார்க் பண்ண போறேன். லிக்விடிட்டி ஜோனா. அங்க வந்து லிமிட் ஆர்டர் இருக்கிறதா வந்து நான் பண்ண போறேன். ம். இது வந்து பண்ணியாச்சு. இப்ப இதுக்கு கீழ ஒண்ணு பண்ண போறேன். இது வந்து இன்னைக்கு மூவ் ஆனது. நடுவுல இருக்கிறது. இது வந்து பழைய இது. அதே பழசுனா வந்து என்ன டேட் இது? டிசம்பர் 20 டிசம்பர் 5ஆம் தேதி வந்த ஒரு இது பீக் அது. ஸோ அடுத்தது வந்துட்டு பாட்டம்ல வந்துட்டு எங்கெங்கெல்லாம் வந்து பிரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இப்போ இது நியர்பை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா, ஒரு கிளியரான ஒரு எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. இந்த இடம் வந்து ஒரு இது இருக்கு. இந்த இந்த இடம் பாருங்க. இதுக்கு பேரலா பார்த்தீங்கன்னா, இங்க வந்துட்டு ஒரு லிக்விடிட்டி ஜோன் வந்து இருக்கு. ஸோ அதை வந்து நான் வந்து மார்க் பண்றேன். இப்போ இதுல இருந்து எடுத்துக்கிறேன் நான். இதுல இருந்து எடுத்து இது வரைக்கும் இப்போ பண்ணியாச்சு. ஓகே. இப்போ பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னாச்சுன்னா, ஹரிசாண்டல் லைன் வந்து 2த்துக்கும் இடையில வந்து போட போறேன். ஹரிசாண்டல் லைன். இப்போ இந்த லிக்விடிட்டி ஜோனுக்கும் இந்த லிக்விடிட்டி ஜோனுக்கும் இடையில ஒரு 50-50 அந்த சைடு இருக்கிற மாதிரி ஒரு லைன் வந்து போட்டேன். அடுத்தது இன்னொரு லைன் வந்து போட போறேன். இந்த லைன் வந்து எங்கன்னா இதுக்கும் இதுக்கும் இடையில அதையும் போட்டாச்சு. ஓகே.
அது எதையும் போட்டோம். ஓகேங்களா? சரி. இப்போ வந்துட்டு நம்ம அப்படியே வந்து இதை வந்துட்டு 15 மினிட் சார்ட்டுக்கு மூவ் பண்ண போகிறோம். 4 ஹவர்லேருந்து 15 மினிட்டுக்கு மூவ் ஆயாச்சு. ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரைஸ் வந்து கடைசியாக க்ளோஸ் ஆனது வந்து 24,459. இதில் க்ரீன் கலரில் இருக்கு பார்த்தீங்களா சைடில், அதில் தான் வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு இன்னைக்கு வந்து இதாக இருக்கு. இது வித்தியாசமாக இருக்கு. லாஸ்ட் கேண்டில். ஓகே. ஓகே. இப்போ ஓகே. 459. ஓகே. இதில் வந்து ப்ரைஸ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ நம்மளுக்கு இப்போ நான் இந்த பாக்ஸை வந்து கிளிக் பண்ணுறேன் பாருங்க. இந்த பாக்ஸை கிளிக் பண்ண உடனே இப்போ நான் கிளிக் பண்ணியிருக்கிறது வந்து இந்த பாக்ஸ். அதனுடைய இப்போ இந்த லைன் அப்படியே பாருங்க. இந்த இந்த இது இருக்கு பார்த்தீங்களா? இந்த இதை பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அது எங்கே போகுது? 24,524. 24,524. 20 அப்படின்றது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ். இப்போ இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து ஒரு நிறைய ஆர்டர்ஸ் இருக்கிற ஒரு ஏரியா தான். இந்த ஏரியாவை வந்து இது தாண்டதுனாலே இந்த எல்லோ கலரில் இருக்கு பார்த்தீங்களா, இதை தாண்டி போகிறதே ஒரு பெரிய விஷயம். அப்படி தாண்டறதனுடைய அந்த கடைசி எல்லை கோடு எது அப்படின்னாச்சுன்னா, அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து எது அப்படின்னாச்சுன்னா 524. ஆனால் இப்போ இருக்கிறதே வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் வந்துட்டு அது இருக்குது. இருந்தாலும் அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுடைய எல்லை வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா 524. அப்போ இது 524 வந்து இது வந்து கிராஸ் பண்ணி மேலே ஏறிச்சு அப்படின்னாச்சுன்னா அடுத்தது வந்து இந்த ஒரு லைன் தெரியுது பார்த்தீங்களா, இதில் வந்துட்டு அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். இந்த இடத்துல வந்து அது ஸ்ட்ரகிள் ஆகி ஒரு சைடு வே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எந்த ரேஞ்சில் அப்படின்னாச்சுன்னா 24,610 அந்த இதில். அதை அது பிரேக் பண்ணி போயிடுச்சுன்னா நேராக வந்து அது 24,000 இந்த இதை கிளிக் பண்ணுறேன் பாருங்க, 24,700க்கு போயிடும். இப்போ உங்களுக்கு கரெக்டாக தெரியும். 24,700க்கு போயிடும். அதுலேருந்து 24,700லேருந்து கிளிக் பண்ணுறேன். 24,855 வரைக்குமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற ஒரு ஜோன் தான். அந்த ஜோனுடைய எல்லை வந்து எதுனா 24,855. அப்போ 855 வந்து அது தாண்டி போச்சு அப்படின்னாச்சுன்னா ஃப்ரீயாக வந்து மூவ் ஆகும். இது வந்து லிக்விடிட்டி ஜோனை வந்து பேஸ் பண்ணி ஒரு இது. ஸோ இப்போ வந்து நான் இதை வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு டெக்ஸ்ட்டாக வந்து இதில் போட்டுடுறேன். அப்போ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது இந்த இடம். அது வந்து நான் R1ன்னு போட்டுக்கிறேன். R1. R1ன்றது வந்து என்ன வருது? R1, R1 இந்த பாக்ஸ் 524. R1 வந்து 524. 524 இதை தாண்டிச்சு அப்படின்னாச்சுன்னா அடுத்தது வந்து இந்த இடத்துல வரும். இது வந்து ரெசிஸ்டன்ஸ் 2ன்னு வச்சுக்கோங்க. R2 24,629. 629. நீங்க எக்ஸாக்ட்டா வந்துட்டு இந்த நம்பரை வந்து நாளைக்கு பார்க்காதீங்க. அதுக்கு வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அது ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் அந்த ரேஞ்சுக்கு முன்னாடியோ பின்னாடியோ வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து அது ஃபேஸ் பண்றது வந்து தெரியும். இந்த லைனை ஒட்டியே வந்து அது போகும். ஸோ அதுக்கு அப்புறமா அது வந்துட்டு என்டர் ஆகுறது வந்து இந்த ஜோனு 700. இதை வந்து என்னன்னு சொல்லுவோம் நம்ம? ஆர் த்ரீன்னு சொல்லிக்குவோம். R3. சரி. R3 ஈக்குவல் டு R3 வந்து என்னது? 702. ஓகே. 24,000
702 R3. R3யை வந்து தாண்டிடுச்சு அப்படின்னாச்சுன்னா அடுத்தது வந்து ஸ்ட்ரகிள் தான். இது ஃபுல்லாக இது எல்லாமே இது ரெசிஸ்டன்ஸ் ஜோனு தான் இது. ஆனால் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுடைய அது அந்த அதனுடைய பார்டரை தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக வந்து மார்க் பண்ணுறேன். ஆனால் இப்போ இந்த ஒயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜோன் வந்து ஃப்ரீ ஜோன். இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்து சல்லுன்னு போகும். ஆனால் எந்த இடத்துல இந்த ஒயிட்டாக இருக்கிற பார்ட்டில் வந்துட்டு இப்போ இந்த R1 தாண்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தாண்டிடுச்சுன்னா ப்ரைஸ் வந்து 629 வரைக்கும் உங்களுக்கு 600 அந்த 600 600க்கு மேலே போகிற வரைக்கும் கொஞ்சம் போகும். அதுக்கப்புறமா அவங்க ஒரு ரெசிஸ்டன்ஸு இருக்கும். அதனால ஒரு சைடு வே வந்து மூவ்மெண்ட்ஸ் வந்து வரும். அந்த மூவ்மெண்ட்ஸையும் அது தாண்டிடுச்சு அப்படின்னாச்சுன்னா நேராக ஈஸியாக மூவ் ஆகிடும். மூவ் ஆகி எங்கே வந்துடும், இந்த இதை வந்து முன்னாடி நோத்திக்கிறாங்க, சாரி, இந்த இடம் அது வந்து 24,702க்கு வரும். அதில் இருந்துட்டு இந்த இதுக்கு வர வரைக்கும், அதாவது ரெசிஸ்டன்ஸ் 4 அடுத்தது R4. R4 வந்து என்ன வருது, 855. ஓகே, 24,855. 24,855. சாரி சாரி சாரி, எது அடிச்சிட்டேன். 24,855. இது வந்து ரெசிஸ்டன்ஸ். ஓ, இதுதான் வந்து அப்சைடு மூவ்மெண்ட். இப்போ திருப்பி உங்களுக்காக சம்மரைஸ் பண்ணுறேன். இப்போ ப்ரைஸ் இருக்கிறது வந்து 459, 460ன்னு வச்சுங்க, 460. இப்போ இந்த ப்ரைஸ் மேலே மூவ் ஆகுது அப்படின்னாச்சுன்னா 524 போகிற வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டு போகும் அது. ஏன்னா அந்த எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது புரிஞ்சுங்க. அந்த இது வந்து அந்த ஜோன் வந்து லிக்விடிட்டி ஜோன். இந்த லிக்விடிட்டி ஜோனில் வந்து நிறைய லிமிட் ஆர்டர்ஸ் வந்து இருக்குது. அதனால் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு அது ப்ரைஸ் கொஞ்சம் தடுமாறும். ஒருவேளை ஓப்பனிங்கே உங்களுக்கு வந்துட்டு 524க்கு மேலே ஓப்பனிங் வந்துருச்சுன்னு வச்சிங்களேன், அது ஃப்ரீயாக மூவ் ஆகி 629 வரைக்கும் போகும். 29 வரைக்கும் போயிட்டு அந்த 29ல் இந்த இடத்துல இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னாச்சுன்னா ஒரு சைடுவே மூவ்மெண்ட் வரும். இந்த இப்போ இங்கே வந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த மாரி இந்த மாதிரியான ஒரு மூவ்மெண்ட்ஸ் வந்து இங்கே வரும். அதுக்கப்புறமா வந்து சல்லுன்னு மேலே போகும். மேலே போச்சுன்னா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இதாகும். இதை என்ட்ரு ஆகி இதுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னாச்சுன்னா 700 தாண்டிடுச்சு அப்படின்னாச்சுன்னா 700லேருந்து 855 லிக்விடிட்டி ஜோனு. ஸோ ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸ் வந்து சர்ன்னு இருக்காது, கொஞ்சம் கிராஜுவலாக வந்து போகும். அதுக்கு மேலே 855க்கு மேலே போயிடுச்சுன்னா ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த அனலைஸ் வந்து அப்சைடு மூவ்மெண்ட்டுக்கு. இப்போ டவுன் சைடு மூவ்மெண்ட்டுக்கு பார்ப்போம் நம்ம. இப்போ டவுன் சைடு மூவ்மெண்ட்டு இப்போ 24,459க்கு அப்புறமா எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா இந்த லைன் 429, 24,429. ஸோ இந்த இடத்துக்கு வந்ததுன்னா இந்த இடத்துல வந்துட்டு அது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுக்கும். அதுக்கப்புறமா சர்ன்னு கீழே வந்தது அப்படின்னாச்சுன்னா இந்த இடம். ஸோ அதனால் வந்து இதை சப்போர்ட்டுன்னு போட்டுக்கிறேன் நான். சாரி, டெக்ஸ்ட்டுக்கு இதை போட்டேன். 429, 24,429. ஓகே, ம், இது வந்து S1ன்னு கொடுத்துக்கிறேன், சப்போர்ட் 1ன்ட்டு. ஸோ 429 வந்துட்டு அது பிரேக் பண்ணி இங்கே இறங்குது அப்படின்னாச்சுன்னா எங்கே இறங்கும் அப்படின்னாச்சுன்னா 409க்கு வரும். 24,409 S2. 24,409 S2. இந்த இதுக்கு வரும். அதை அதில் இருந்து ஒரு சரக்குன்னு கீழே இறங்காமல் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி எது வரைக்கும் இறங்கும் அப்படின்னாச்சுன்னா இதனுடைய பாட்டம் என்ன, 306, 24,306. ஸோ 24,000 S3.
24,306. ஓகே. இந்த இதை வந்துட்டு பார்த்துக்குங்க. இப்போ இதுக்கு இடையில வந்து இங்கே ஒரு ஜோன் இருக்கு பாருங்க. இது வந்துட்டு ஒரு பைவோட் லெவல்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சுக்கலாம். அதே வந்து நான் ஒரு லைன் போட்டு காட்டுறேன். நான் சின்னதாக போடுறேன். நான் இந்த இது எங்கே எவ்வளோ வருது? இது 482லேருந்து 492 அந்த ரேஞ்சு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 500 கிட்ட போகிற ஒரு ரேஞ்சில் வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கும். ஒரு எங்கன்னா ஒரு 500 கிட்டன்னு வச்சுக்கோங்க. 24,500 கிட்ட வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கும். ஆனால் அது அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஹெவியாக இருக்காது அந்த ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இது அதனால இது ஒரு லெவலாக வச்சுங்க. ஓகே. சரி, ஓகே. இப்போ வந்துட்டு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா, லிக்விடிட்டி ஜோனை வந்துட்டு பேஸ் பண்ணி பார்த்தோம். எல்லாமே வந்துட்டு லிக்விடிட்டி ஜோனை பேஸ் பண்ணி. இப்போ நம்ம ஆர்டர் பிளாக்கை பார்க்க போகிறோம். ஆர்டர் பிளாக் இண்டிகேட்டரு பர்சனல் தாமஸ் ஆர்டர் பிளாக். ஆர்டர் பிளாக் இந்த இடம் தான் நம்மளுக்கு காட்டுது. இப்போ நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அந்த ஏரியா தான் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான வந்துட்டு ஒரு பேரிஷ் வாட்டர் பிளாக் இருக்கு. அதனால வந்துட்டு இப்போ நம்ம ப்ரைஸ் வந்து இந்த இடத்த கிராஸ் பண்ணி போகிறது, அதாவது இப்போ க்ளோஸ் ஆன அந்த 460 இருக்கு பார்த்தீங்களா? 24,460லேருந்து இது என்ன 524 இருக்கு? 24,524 அது கவனிக்கல பார்த்தீங்களா? 24,524 வரைக்கும் இப்போ இருக்கிற இதுலேருந்து 460லேருந்து 524 வரைக்கும் லிக்விடிட்டி ஜோன்லேயே வந்து ஒரு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு காட்டுச்சு. அதாவது நிறைய லிமிட்ஸ் ஆர்டர் இருக்குன்ட்டு. ஸோ ஆர்டர் பிளாக்கும் அதே அதே ஜோனை வந்து சொல்லுது. அப்போ வந்துட்டு 524 வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான வந்துட்டு ஒரு இது இருக்கு, நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அதாவது லிமிட் ஆர்டர்ஸ் வந்து நிறைய இருக்கு. அதனால வந்துட்டு எவ்வளோதான் வந்து ஆர்டர் போட்டாலும் எல்லாத்தையும் சாப்பிட்ற அளவுக்கு அங்கே அதிகமாக இருக்கு. அதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா நம்ம மற்ற இது அடுத்த அடுத்தது வந்து எங்கே வருது அப்படின்னாச்சுன்னா, நம்ம வந்து இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா 524க்கு அப்புறம் அது பிரேக் ஆயிடுச்சுன்னா நேராக வந்து 24,629க்கு போயிடும் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் அதுக்கு இடையில வந்துட்டு ஒரு பியரிஷ் வந்து ஆர்டர் பிளாக் வந்து இருக்கு. அது என்ன ரேஞ்சில் இருக்கு அப்படின்னாச்சுன்னா 589. அடுத்தது வந்து 558. கிட்டத்தட்ட 24,550ன்னு வச்சுங்க. ஒரு ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ரேஞ்சில் 550லேருந்து 600 வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான வந்து ஒரு இடையில வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு இதையும் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். இந்த இதை 500 600ன்னு வச்சுங்க. இது 550ன்னு வச்சுக்கோங்க. இது 550க்கும் 600க்கும் இடையில வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும். இப்போ இதை வந்து தாண்டி வந்து இது போகணும். இதை வந்து நம்ம லிக்விடிட்டி ஜோன் மட்டும் வச்சு பார்க்குறப்ப இந்த இது வந்து நம்மளுக்கு தெரியல. ஆனால் நம்ம வந்து ஆர்டர் பிளாக் வச்சு பார்க்குறப்ப அந்த இடையில இருக்கிற அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து தெரியுது. ஸோ இதையும் உங்களுக்கு வந்துட்டு நான் வந்து சொல்லிடுறேன், மார்க் பண்ணிடுறேன். என்ன இது 588. ஸோ அதை வந்துட்டு நான் என்ன சொல்லிடுறேன்னா ஓபின்னே போட்டுறேன் நான். ஓபி ஓபி வந்து எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குது அப்படின்னுச்சுன்னா 24,000 24,000 24,558 24,588 இருந்து 24,000 24,589 589 589 இந்த ஜோனில் வந்துட்டு ஒரு ஆர்டர் பிளாக் இருந்து இருக்கு. ஸோ அதனால வந்து அதை அப்படி போட்டுறேன். ஸோ இந்த இதுவும் வந்து இந்த ஜோனை வந்து கடக்கிறதும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கிடக்கும். இங்கே R1 பண்ணாலும் இது நேராக வந்து நம்ம சுலபமாக போகிறதா வந்து லிக்விடிட்டி ஜோனில் சொன்னோம்.
ஆனால் அது அப்படி இல்லை, இடையில வந்து ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. ஸோ கீழே வந்து பார்ப்போம். கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, இதுக்கு கீழே இறங்கிச்சுன்னா இங்கே தான் இருக்குது. அது வந்து கீழே தான் இருக்குது. ஸோ அதனால டவுன் சைடு மூவ்மெண்ட்டில் வந்துட்டு நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு பெரிய வந்து ஒரு சப்போர்ட்டு இருக்கிற மாதிரி தெரியல. ஒருவேளை டவுன் சைடு திரும்பிச்சு அப்படின்னாச்சுன்னா சடனாக சரக்குன்னு 24,409 அடுத்து 24,306க்குலாம் வந்துடும் அது. வந்துட்டு இது வரைக்கும் கீழே வரைக்கும் போகிறதுக்கு இருக்குது. ஏன்னா இங்கே தான் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான வந்து ஒரு ஆர்டர் பிளாக் வந்து இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது. ஆனால் அதை விட அதை தாண்டிச்சுன்னா இந்த இடத்துல 364 அது இந்த இதுலேயே கவர் ஆகிடும் உங்களுக்கு. ஓகே, அதை பற்றி இல்லை. இந்த இடம் வந்து ஃபைனலாக சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா 24,238. 24,238 அப்படின்றது வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான வந்துட்டு ஒரு ஒரு ஃபைனல் சப்போர்ட்டு. அதுக்கு கீழே போச்சுன்னா இந்த இது வருது. அது என்னன்னா 24,200. ஸோ அப்போ ஒரு ஃபைனல் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா 24,200. அது வந்து பார்ப்பாங்க இங்கே டெக்ஸ்ட்டு. ஓகே, ஃபைனல் சப்போர்ட்னு சொல்கிறேன். 24,200 இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ட்ரெண்டே மாறிடும், டவுன் ட்ரெண்டாக போயிடும். ஆனால் அந்த இது உடைக்காதுன்னு நினைக்கிறோம். பார்ப்போம், என்னன்னு தெரில. வார் வேற வருமானு தெரில. நியூஸில் பார்த்தா ஏதோ ட்ரையல்லாம் கொடுக்குற மாதிரி சொல்கிறாங்க. போர்க்காலத்தில் வந்து எப்படி இப்படிலாம் பாதுகாப்பாக இருக்கணும்ன்ட்டு. இதெல்லாம் பீதியை கிளப்பி விடுமா என்னன்னு தெரில. யூஎஸ் மார்க்கெட் என்ன ஆகிட்டு இருக்குன்னு பார்ப்போம் ஒரு நிமிஷம். கிஃப்ட் நிஃப்டி வந்து 590ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிஃப்ட் நிஃப்டி 590. 590னா இல்லை, இன்னைக்கு 100 460 கொஞ்சம் தான் அதிகமாக இருக்குது. ஒரு 30 பாயிண்ட் அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, யூஎஸ் மார்க்கெட்டு யூஎஸ் மார்க்கெட்டு S&P 500 வந்து ரெட்டில் தான் இருக்குது. இருந்தாலும் அது ரொம்ப ரெட் இல்லை, 0.258. டவ் ஜோன்ஸ் வந்து க்ரீனில் இருக்குது. நாஸ்டாக்கு வந்து ரெட்டில் இருக்குது. பார்ப்போம் நாளைக்கு. ஓ, நாளைக்கு காலையில் வந்துட்டு கிஃப்ட் நிஃப்டியும் யூஎஸ் ஃபியூச்சரும் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா இதை பாருங்கள். யூஎஸ் ஃபியூச்சரை வந்து பாருங்கள். யூஎஸ் ஃபியூச்சர் வந்து நீங்கள் வந்து உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது. ஏன்னா S&P 500 இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த டைமு, எல்லா டைம்லையும் சொல்ல முடியாது, ட்ரெண்டிங் டைமில் வந்துட்டு ஒர்க் ஆகாது. ஏன்னா எஃப்ஐஐ வாங்கிட்டே இருப்பாங்க. அங்கே யூஎஸ் மார்க்கெட் விழுந்தாலும் அவங்க கவலைப்படாமல் இங்கே வந்து பை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால வந்து ஏறும். மற்றபடி பார்த்தீங்கன்னா S&P 500 என்ன மாதிரி ஒரு மூமெண்ட்ஸ் போதோ அதே மூமெண்ட்ஸு அடுத்த நாள் நிஃப்டியில் பார்க்கலாம் நீங்கள். எல்லா நாளும் கிடையாது, நார்மல் டேஸில். ஆனால் ட்ரெண்டிங் டைமில் அந்த அளவுக்கு இருக்காது, அது தெரியாது. அதனால் வந்துட்டு இந்த இதை நீங்கள் வந்துட்டு S&P 500 இன்னைக்கு நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்களா, பண்ணுறதுனால ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நல்லது. ஆனால் அதோட இந்த ஃபியூச்சர் ஆட் பண்ணி வச்சுங்க. ஏதோ இதில் இருக்குது பார்த்தீங்களா, டவ் ஜோன்ஸ். இது OM1 ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மார்க் அடிச்சிங்க அப்படின்னாச்சுன்னா வரும், ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் வேணால் இந்த 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 இது இருக்குல்ல, இந்த சிம்பிள், இது வந்து S&P 500 ஃபியூச்சரு, இது வந்து நாஸ்டாக் ஃபியூச்சரு. இந்த 3 ஃபியூச்சரையும் வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா காலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரீ ஓப்பனுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இது எல்லாம் ரெட்டில் இருக்கா க்ரீனில் இருக்கான்னு பாருங்கள். அடுத்தது வந்துட்டு நீங்கள் இந்த கிஃப்ட் நிஃப்டியும் வந்து பாருங்கள். இந்த கிஃப்ட் நிஃப்டி எங்கே இருக்குது, சில இதாக இருக்குது. இந்த கிஃப்ட் நிஃப்டியும் வந்து பாருங்கள். கிஃப்ட் நிஃப்டி பாருங்கள், அதோட இப்போ குறைஞ்சிச்சு பாருங்கள். முன்னாடி பார்த்துருந்து 588. ஸோ இதையும் வந்து பாருங்கள். இது எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு ஒரு 8-8:30 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னாச்சுனாலே உங்களுக்கு ஒரு க்ளூ கிடைச்சிடும் ப்ரீ மார்க்கெட்டு என்னவா இருக்கும் அப்படின்றது. ஓகே, இதை பாருங்க, இதை வச்சுக்கோங்க. ஆனால் ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, மார்க்கெட்டை வந்துட்டு என்றைக்குமே யாரும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இது வந்து ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸுக்காக தான். உங்களுக்கு மனசில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும், ஏதாவது பொசிஷன் எடுத்து வச்சுருந்தா ஐயோ நாளைக்கு என்ன ஆகும், கேப் அப்பா கேப் டவுனா அப்படின்ற ஒரு குழப்பம்லாம் உங்களுக்கு இருக்கும். அதுக்காக போடுறதே ஒழிய இதேமாரி நடக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது. நாளைக்கு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்த பின்னாடி மொபைலில் நீங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆன பின்னாடி அது போகிற போக்கில் நம்ம போய்க்க வேண்டியது தான். அதனால் இது வந்துட்டு ஒரு ஒரு இந்த மாரி ஒரு லெவலில் வந்து நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம்.
ஏன்னா அந்தந்த அந்த லெவலில் வந்துட்டு நம்ம போயிட்டு பொசிஷன் எடுக்கிறது கொஞ்சம் எச்சரிக்கையாக எடுக்கணும். அவசரப்பட்டு எடுத்துடக்கூடாது. ரிவர்ஸ் ஆகிறதுக்கு அந்த ரீசன்ட் ஜோன்லாம் வந்துட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி சப்போர்ட் ஜோனில் பவுன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். வேறு ஒன்றும் இங்கே இல்லை. காலையில் நான் சொன்னபடி அந்த இதை வந்து யூஎஸ் ஃபியூச்சரை வந்து நீங்கள் காலையிலேயும் உங்களுக்கு மனசு ரொம்ப பதட்டமாக இருந்ததுன்னா யூஎஸ் ஃபியூச்சரை பாருங்கள். கிஃப்ட் நிஃப்டியை பாருங்கள். உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு தெரியும் என்ன ப்ரைஸில் வந்துட்டு மூவ் ஆகும், ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. குட் நைட். நாளைக்கு பார்ப்போம்.